கடந்த 48 மணி நேரங்களுக்குள்ளாக 2 நாட்களுக்குள்ளாக காசாவுக்குள்ள நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதனை தொடர்ந்து பாலஸ்தீனம் தொடர்பாக அதே மாதிரி இந்த சமாதான காலத்தை பயன்படுத்தி காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களையும் மிக தெளிவாக ஆயுதங்களை ஃபில் பண்ணிட்டாங்க ஈரான் என்கிறது தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி மாறி இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு யுத்தம் வந்தாலும் காசாவினுடைய போராளி குழுக்கள் அதை எதிர்கொள்வார்கள் என்பதை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஈரானுடைய தலைமை தளபதி இந்த செய்தியை சொல்லி ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். எனவே திரும்ப போய் காசாவுக்குள்ள சிக்கிக்கிறாதீங்க. எப்பயுமே நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தான் அது பாதிப்பா போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய நெருக்கம் இல்லாமல் போனால் கண்டிப்பாக அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும். இஸ்ரேலை பட்டுக்குழியில் தள்ளிவிட்ட காரணமாக அது மாறிவிடும். அதே நேரம் தேர்தலையும் அவர் தோல்வி உற வேண்டி வரும். தேர்தலை ஜெயிக்கணும்னா லெபனானில் சண்டை போடணும், லெபனானில் ஜெயிச்சிட்டோம்னா அதை காட்டணும். இப்போ லெபனானோட யுத்தத்தை நிறுத்த சொல்லி அமெரிக்கா சொல்லிடுச்சு. யுத்தத்தை மொத்தமாக நிறுத்தினா தேர்தலில் தோற்க வேண்டி வரும். தேர்தலில் தோற்பது முக்கியமா அல்லது அமெரிக்காவோட முரண்டு பிடித்துக் கொள்வது முக்கியமான்னு பார்த்தா பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு தேர்தலில் தோக்குறது பரவாயில்லை, அமெரிக்காவை பகைச்சு கொள்றதை விட. ஏன்னா அமெரிக்காவை பகைச்சிட்டா தேர்தலில் எதிர்கட்சி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்காவை பகைக்காம எதிர்கட்சி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் காப்பாத்திடுவார், சிறைக்கு போக விடாம ஏதோ பண்ணி காப்பாத்திடுவார். ஆனால் தேர்தலிலும் தோற்று அமெரிக்காவையும் பகைத்து கொண்டால் நிச்சயமாக களி தின்ன வேண்டி வரும் என்கிறதுனால அவர் பேசாமல் இருக்கிறாரு. அதே நேரம் லெபனானில் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், வாஷிங்டன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அது நிறைவேற்றுகிற வரைக்கும் யாரும் ஹொர்முஸ் ஜலசந்தியில் பயணிக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாங்கள் யுத்த நிறுத்தத்தில் உறுதியாக இருக்கிறோம், நேற்றிலிருந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து எந்த விதமான யுத்த நிறுத்த மீறல்களையும் நாங்கள் ஈடுபடலை. ஆனால் இஸ்ரேல் யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபடுகிறது. தொடர்ந்து இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறினால் நாங்கள் பதிலடி தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் தொடங்கி ஈரான் வரைக்கும் நீண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தற்போது ஒரு முடிவுறும் கட்டத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்காவை இழுத்துவிட்டு ஈரானோடு ஒரு 40 நாள் யுத்தத்தை தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செய்தது இஸ்ரேல். அந்த யுத்தத்தில் அமெரிக்காவே நேரடியாக தோல்வியை சந்தித்து விட்டது என்பது நமக்கு தெரியும். யுத்தத்திலையும் தோற்றாங்க, ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடியது ஈரான், அதை திறக்க முடியாமல் இந்த நிமிடம் வரைக்கும் திண்டாடி கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்கிற நிலையில மேலதிகமாக சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் அமெரிக்கா படுதோல்வி அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் எப்படியாவது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஹொர்முஸ் ஜலசந்தியை திறக்கவும் வேணும், இதே நேரம் உலக நாடுகளுடைய பிரஷர்ல இருந்து அமெரிக்க அதிபர் தப்பிக்கவும் வேண்டும் என்கிற நிலை இருந்தது. அதை தாண்டி அமெரிக்காவில் எதிர்வருகிற நவம்பர் மாதங்களில் தேர்தல்கள், இடைக்கால தேர்தல்கள் வர இருக்கிறது, இஸ்ரேலையும் தேர்தல்கள் வர இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை எடுத்தார். அதை தாண்டி அரபு நாடுகளுடைய அழுத்தங்களும் காரணமாக இருந்தது. இப்படியான சூழல்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னவென்றால், இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது ஒரு தற்கொலைக்கு சமானமான நிலையாக மாறிவிட்டது. அமெரிக்காவை கோர்த்து விட்டு எப்படியாவது ஈரான் மேல அட்டாக் பண்ணுவோம், ஈரான் அரபு நாடுகளுக்கு அட்டாக் பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணும்போது அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தும். அந்த நேரத்தில் இஸ்ரேல் அப்படியே விட்ராவ் ஆகிடுவாங்க. எனவே அமெரிக்க அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிரான யுத்தமாக இது மாறிவிடும் என்பதுதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய கணக்காக இருந்தது. ஆனால் அந்த கணக்கு தப்பு கணக்காக மாறிவிட்டது. அரபு நாடுகள் ஈரானோட சண்டைக்கு போகல, அடியை வாங்கிக்கிட்டு அவங்க இருந்துட்டாங்க. இதே நேரம் அமெரிக்காவும் மோதி பார்த்தது, இனிமேல் மோத முடியாது என்கிற நிலை வந்ததோட அமெரிக்காவும் பின்வாங்கிவிட்டது. இப்படியான ஒரு சூழல் வந்ததோட திடீரென இஸ்ரேல்ல தேர்தல் நடத்த வேண்டிய நிர்பந்தமும் வந்துவிட்டது. எனவே தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய கட்சியினர் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் ஒன்றோ காசாவில் நாங்கள் ஜெயித்தோம் என்று சொல்ல வேண்டும், காசா
வார்ல அப்பாவி பொதுமக்கள் லட்சக்கணக்கில் கொன்றதையும் காசாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அழித்ததையும் தவிர அவர்கள் யுத்தத்தில் ஜெயிக்கவில்லை என்பது உலகத்துக்கே தெரியும். பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் எல்லாத்தையுமே நாங்கள் அழிப்போம் என்று போனாங்க, அங்க அதை பண்ண முடியல, சில தலைவர்களை கொன்றதை தவிர. அதை தாண்டி இரண்டாவதாக லெபனானுக்குள்ள நுழைஞ்சு லெபனான்ல நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். லெபனான்லையும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களால் ஹிஸ்புல்லாக்களை அழிக்க முடியாமல் இருக்கிறது. அதே நேரம் தான் நாங்கள் ஈரானை அழிப்போம், ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோம், ஈரானுக்குள்ள இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு வந்துருவோம், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஏவுகணை பலத்தை எல்லாம் இல்லாமலாக்குவோம். இப்படி பல செய்திகள் உருட்டுனா உருட்டு, உலகமாக உருட்டையெல்லாம் உருட்டினாங்க, ஒன்னையுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அதை தாண்டி அமெரிக்காவோடு நடைபெற்ற ஒப்பந்தத்தில் கூட இஸ்ரேலை அமெரிக்கா சேர்க்கல, பேச்சுவார்த்தைகளுக்கு சேர்க்கல, பேச்சுவார்த்தையில விவரங்களை கொடுக்கல, தன்னிச்சையாக ஈரானோட பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிவுக்கு வந்துட்டாங்க. அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சமாதானம் வந்துடக்கூடாதுன்னு பல முயற்சிகளை பண்ணினாங்க. ஆனால் கையெழுத்து வரைக்கும் வந்துட்டாங்க. தொழில்நுட்ப டெக்னிக்கலி நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் தடைப்பட்டிருக்கக்கூடிய சூழலாக மாறியது. இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கணுங்கிறதுல உறுதியாகவே இருக்கக்கூடிய சூழல்ல தான் கடந்த 48 மணி நேரங்களுக்குள்ளாக 2 நாட்களுக்குள்ளாக காசாவுக்குள்ள நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதனை தொடர்ந்து பாலஸ்தீனம் தொடர்பாக ஈரானுடைய ராணுவ தளபதி, குதுஸ் பிரிகேடினுடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் இஸ்மாயில் கானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஜெனரல் கானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுத திறனை குறைத்து மதிப்பிட்டு கொண்டது இஸ்ரேல். ஏற்கனவே காசா வார்ல போய் தாக்குதல்களை நடத்தினார்கள் ஹிஸ்புல்லாக்கள். அதில் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவர்களுடைய ராணுவ தளபதியும் கொல்லப்பட்டார், ஃபுவாத் சுக்கூரும் கொல்லப்பட்டார். இதெல்லாம் நடந்ததுனால ஹிஸ்புல்லாக்கள் பலவீனப்பட்டுட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் யுத்தம் வர முன்னாடியே நாங்கள் என்ன சொன்னோம்னு கேட்டால், ஹிஸ்புல்லாக்களிடத்தில் மிர்சாத் வகையான ட்ரோன்கள் இருக்கிறது என்று திரும்ப திரும்ப சொன்னோம். ஆனால் கேட்கவே இல்லை இஸ்ரேல். அது ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் சண்டைக்கு வந்தாங்க. மிர்சாத் வகையான ட்ரோன் அவங்க எதை சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கம்பிகள், இரும்பு பயன்படுத்தப்படாத ட்ரோன்கள், அந்த ட்ரோன்களை இரும்புகள் இருந்தால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வகையான புது வகையான ட்ரோன். இந்த வகையான ட்ரோனை பயன்படுத்தி தான் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனே தாக்குதல் நடத்துறாங்க. யுக்ரைன் இருக்கக்கூடிய அதே தொழில்நுட்பம் ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்களிடத்தில் இருந்து இருக்கிறது. இருக்குடான்னு சொன்னோம், கேட்கல, சண்டைக்கு போனாங்க. அந்த ட்ரோன் அட்டாக்ல மட்டுமே இஸ்ரேலை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், யூதர்கள். இந்த படுகொலைக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்கிறார், இஸ்ரேல் தானே? தேவையா இது அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவிலையும் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இஸ்ரேல் திரும்ப திரும்ப தாக்குதல்களை நடத்துகிறது. இது இஸ்ரேலியர்கள் எப்படியாவது காசாவினுடைய போராளிகளை மீண்டும் யுத்தத்துக்கு இழுப்பதற்காக செய்கிற வேலைதான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், காசா போராளிகள் மீண்டும் யுத்தத்திற்கு வந்தால் அது இஸ்ரேலுக்கு மாபெரும் இழப்பாக மாறக்கூடும். அவங்க கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம மேலதிகமான பல ஆயுத செறிவூட்டல்களை உண்டாக்கி கொண்டார்கள். தேவையான அளவுக்கு ஆயுதங்கள் அவர்களிடத்திலும் இருக்கிறது. உங்களுடைய அரசியல்வாதிகளுடைய விருப்பப்படி நீங்க காசாவுக்குள்ள இப்படி அட்டாக்கே பண்ணி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக காசாவில் சிக்கிக்கொள்வீர்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரானுடைய ஐஆர்ஜிசியின் குதுஸ் பிரிகேடினுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் கானி அவர்கள். இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு புரிய முடிகிறது, என்னன்னு கேட்டா, ஈரானை பொறுத்தவரையில ஒவ்வொரு பக்கமாகவும் ஆயுதத்தை ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. காசா வார்ல ஹிஸ்புல்லாக்கள் நுழைந்திருந்தார்கள். அதிலே ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு ஃபுவாத் சுக்கூர் கொல்லப்பட்டார். பலத்த இழப்பு ஹிஸ்புல்லாக்களுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் சிரியா வீழ்ந்ததோட, சிரியாவில் ஆட்சி மாற்றம் வந்ததோட ஹிஸ்புல்லாக்களுக்கு இனிமே ஆயுதம் கிடைக்காதுன்னு நினைச்ச நிலையில எப்படியோ அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களை ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த அமைப்பையும் மீண்டும் பலப்படுத்தி விட்டார்கள். அதனால தான் இந்த நிமிடம் வரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் மிக தெளிவாக தைரியமாக நின்று பிடிக்கிறார்கள். அதே மாதிரி இந்த சமாதான காலத்தை பயன்படுத்தி காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களையும் மிக தெளிவாக ஆயுதங்களை ஃபில் பண்ணிட்டாங்க ஈரான் என்கிறது
தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி மாறி இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு யுத்தம் வந்தாலும் காசாவினுடைய போராளி குழுக்கள் அதை எதிர்கொள்வார்கள் என்பதை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஈரானுடைய தலைமை தளபதி இந்த செய்தியை சொல்லி ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். எனவே திரும்ப போய் காசாவுக்குள்ள சிக்கிக்கிறாதீங்க. எப்பயுமே நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தான் அது பாதிப்பா போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் லெபனானுடைய விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பரந்துபட்ட எதிர்ப்பு உணர்வு உருவாகி கொண்டே இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. பொதுவாக ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இஸ்ரேலிய தலைவர்களுக்கும் அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவர்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் அந்த மாதிரி எல்லாமே ஏற்படுகிறது. ஆனாலும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு மூலோபாய நெருக்கம் எப்பொழுதுமே இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலை இவ்வளவு காலமாக அவங்க தான் போஷிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நெருக்கம் எப்படியுமே இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை வெள்ளை மாளிகைக்கு அதிபருக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலுடைய தலைவர்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்வார்கள், அதற்குரிய திருகுதத்த வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கவனமாயிருங்கன்னு உளவு தகவல்களையும் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் அமெரிக்க தலைவர்களை, குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸையும் மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தலைவர்கள். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்திகளாகவே மிக தெளிவாக வரக்கூடிய செய்திகளை என்னன்னா, ட்ரம்ப் துரோகம் இழைத்து விட்டார் அப்படிங்கிற தலைப்பு செய்திகள் வெளிவருவதை பார்க்க முடியும். இஸ்ரேலை அமெரிக்கா கைவிட்டு விட்டது என்கிற தலைப்பு செய்திகளை பார்க்க முடியும். இது அவர்களுடைய முக்கியமான அரசியல் தலைவர்களும் பேசக்கூடிய நிலையில தான் அமெரிக்காவினுடைய இந்த அணுகுமுறை தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவதானமாக இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. அல் ஜசீராவும் இந்த தகவல்களை அழகாக சொல்கிறது. என்னன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய அலுவலகம் அமெரிக்க அதிபருக்கு எதிராக கருத்துக்களை சொல்வதை விட்டு ரொம்ப பின்வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க, அலுவலகம் பேசாமல் இருக்கிறது. குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு பேசாமல் இருக்கிறார். அதுக்கு சில காரணம் என்னன்னு கேட்டா, பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய நெருக்கம் இல்லாமல் போனால் கண்டிப்பாக அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும். இஸ்ரேலை பட்டுக்குழியில் தள்ளிவிட்ட காரணமாக அது மாறிவிடும். அதே நேரம் தேர்தலையும் அவர் தோல்வி உற வேண்டி வரும். தேர்தலில் ஜெயிக்கணும்னா லெபனானில் சண்டை போடணும், லெபனானில் ஜெயிச்சிட்டோம்ன்றதை காட்டணும். இப்போ லெபனானோட யுத்தத்தை நிறுத்த சொல்லி அமெரிக்கா சொல்லிடுச்சு. யுத்தத்தை மொத்தமாக நிறுத்தினா தேர்தலில் தோற்க வேண்டி வரும். தேர்தலில் தோற்பது முக்கியமா அல்லது அமெரிக்காவோட முரண்டு பிடித்துக் கொள்வது முக்கியமானு பார்த்தா பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு தேர்தலில் தோக்குறது பரவாயில்லை, அமெரிக்காவை பகைச்சு கொள்றதை விட. ஏன்னா அமெரிக்காவை பகைச்சிட்டா தேர்தலில் எதிர்கட்சி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவை பகைக்காம எதிர்கட்சி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் காப்பாத்திடுவார், சிறைக்கு போக விடாம ஏதோ பண்ணி காப்பாத்திடுவார். ஆனால் தேர்தலிலும் தோற்று அமெரிக்காவையும் பகைத்து கொண்டால் நிச்சயமாக களி தின்ன வேண்டி வரும் என்கிறதுனால அவர் பேசாமல் இருக்கிறாரு. அதே நேரம் இந்த நிலைமையை சரி செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய துணை அதிபராக இருக்கிற ஜேடி வான்ஸும் இஸ்ரேலுடைய எதிர்கட்சியினருக்கூட ரொம்ப நெருக்கம் பாராட்டுகிறார்கள், யாயர் லாபிதோடு ரொம்ப நெருக்கம் பாராட்டுகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகிறது. எனவே அமெரிக்கா பெஞ்சமின் நெதன்யாகுவை ஓரங்கட்ட முடிவெடுத்துட்டாங்க, எதிர்கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு முடிவெடுத்துட்டாங்கிறது தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான தொழில்நுட்ப அளவிலான நிறுத்தப்பட்ட பேச்சுவார்த்தை நாளை ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிட்டபடியே சுவிட்சர்லாந்தில் நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எனவே நாளை 21ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற இருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் வச்சு தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் சார்பாக மேலதிகமாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் பாராளுமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடிய முகமது பாகர் ஹலீபாப் அவர்களும் அவருடைய குழுவும் பயணிக்கிறார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் இந்த வீடியோ நீங்க பார்க்குற நேரத்திலேயே அவங்க கிளம்பி இருப்பாங்க, ஏன்னா சற்று நேரத்தில் கிளம்புகிறார்கள் என்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்கா சார்பாக அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அந்த பேச்சுவார்த்தைகளிலே பங்கெடுக்கிறார். அதே நேரம் பாகிஸ்தானுடைய முக்கியஸ்தர்கள் தலைவர்கள், கத்தருடைய முக்கியஸ்தர்கள் தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற தூதுக்குழு சுவிட்சர்லாந்திற்கு பயணமாகிறது என்பதை உத்தியோகபூர்வமாக ஈரானும் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி, தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி ஆகியவை இதை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில்
அறிவிப்பில் தூதுக்குழு சுவிட்சர்லாந்துக்கு போகிறது என்று சொல்லிவிட்டு எதிர்த்தரப்பினுடைய அமெரிக்காவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவும் எங்களுடைய கடமைகளை நாங்கள் எப்படி நிறைவேற்ற இருக்கிறோம் என்பதை அமெரிக்காவுக்கு தெளிவூட்டுவதற்காகவும் இந்த குழு பயணிக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த குழு பெரும்பாலும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்க வீடியோவை பார்க்கிற நேரத்திலேயே பயணத்தை ஆரம்பித்திருப்பார்கள் என்கிற நிலையில தான் அமெரிக்க ஈரானிய பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தானுடைய தலையீடு ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி இன்றைக்கு பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மத்தியில் மொஹ்சின் நக்வி அவர்கள் உடனடியாக ஈரானை வந்தடைந்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஈரான்ல இருந்து தூதுக்குழு சுவிட்சர்லாந்து போக முன்னாடி மொஹ்சின் நக்வி தலைமையிலான தூதுக்குழுவோட அவங்க ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஈரானுக்கு போறாங்கன்னாலே ஈரானை தலையை தடவுறதுக்கு போறாங்கன்னு அர்த்தம். அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்குன்னு அர்த்தம். ஈரான் எப்பொழுதெல்லாம் முரண்டு பிடிக்குமோ அப்பொழுதெல்லாம் பாகிஸ்தான் அனுப்பி போய் பேசுங்கப்பா, எப்படியாவது வலிக்கு கொண்டு வாங்கடான்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அந்த வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்பாஸ் அரக்சி சுவிட்சர்லாந்து போறதுக்கு முன்னாடி இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லியும் நக்வியை பொறுத்தவரையில் அவர் பாகிஸ்தான் பிரதமருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதை விட பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீருக்கு ரொம்ப நெருக்கமானவர். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இப்போதைய நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபை விட மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ரொம்ப நெருக்கமானவராக இருப்பது ஆசிம் முனீர் அவர்கள் தான். அவங்களுடைய ராணுவ தளபதி பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எந்த அளவுக்கு கேட்டால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட ஒன் கால் ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஒரு நெருக்கம் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறது என்று சொல்லி அல் ஜசீராவை பல முறை அதை சுட்டி காட்டியிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, மீண்டும் ஹொர்முஸ் ஜலசந்தியை இழுத்து மூடுகிறோம் என்று அறிவித்திருக்கிறது ஈரான். பேச்சுவார்த்தைகள் முடிகிற வரைக்கும், முடிவுகள் காணப்படுகிற வரைக்கும், குறிப்பாக லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் மொத்தமாக நிறுத்தப்படுகிற வரைக்கும் இழுத்து மூடுகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கப்பல்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியை தாண்டி செல்ல வேண்டாம், மீறி தாண்டி சென்றால் ஏற்படுகிற விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. லெபனானில் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். வாஷிங்டன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அது நிறைவேற்றுகிற வரைக்கும் யாரும் ஹொர்முஸ் ஜலசந்தியில் பயணிக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாங்கள் யுத்த நிறுத்தத்தில் உறுதியாக இருக்கிறோம். நேற்றிலிருந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து எந்த விதமான யுத்த நிறுத்த மீறல்களையும் நாங்கள் ஈடுபடலை. ஆனால் இஸ்ரேல் யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபடுகிறது. தொடர்ந்து இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறினால் நாங்கள் பதிலடி தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு தலைவராக செயல்பட்ட மோஷே யலோன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. மோஷே யலோன் முக்கியமான பாதுகாப்பு தலைவராக இஸ்ரேலுக்குள் செயல்பட்டவர். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதே போன்று அவருடைய அரசாங்கத்தின் பிரம்மைகள் மிகப்பெரிய விலையை இஸ்ரேல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு தண்ட கவர்மெண்ட்னா பெரிய அமெரிக்கா மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாரு. அதனால இன்னைக்கு அவர் காட்டின அந்த படம் காட்டிக்கிட்டு தெரிஞ்சாரு. அதனுடைய விலையத்தான் நம்ம இப்ப செலுத்திக்கிட்டு இருக்கிறோம், லெபனான்ல இருந்து அடி வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஓப்பனாவே பேசியிருக்கிறாரு. நாங்கள் லெபனானுக்கு அடிக்கிறோம் இஸ்ரேல் காட்டிக்கிட்டு இருந்தாலும் லெபனான் ஹிஸ்புல்லாஹ் இருந்து ரொம்ப அடி வாங்குறோம் என்றது ஓப்பனாகவே பேசியிருக்கிறது மட்டுமல்லாம ஒரு தனியார் அதே போன்று கட்சி பெஞ்சமின் நெத்தன்யாகும் அவருடைய கட்சி சார்ந்த அரசியல் நலன்களுக்காகவும் தான் எங்களுடைய நாட்டு படையைச் சேர்ந்தவர்கள் லெபனானிலே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அக்டோபர் 2024 லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களோட ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு போயிருக்கணும். அப்படி போயிருந்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாமே வந்திருக்காது. தன்னுடைய கூட்டணியையும் ஆட்சியையும் அரசாங்கத்தையும் காப்பாற்றுவதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு செய்த அறப்படிச்ச வேலையால் தான் இவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்கிறது சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறது மட்டுமல்லாம இஸ்ரேல்ல தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. உடனடியாக லெபனான்ல ஒரு யுத்த நிறுத்தத்தை பண்ணுங்க. யுத்த நிறுத்தத்துக்கு நீங்க போகாம திரும்ப திரும்ப லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களோட சண்டையிட்டீங்கன்னு சொன்னா நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு நாடே இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு துறை தலைவராக செயல்பட்ட மோசே யலோன் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடைபெறுகிறது என்பதை. அடுத்தடுத்த செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உங்களுக்கு வருகிற உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருகிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.